இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 20ஆம் வாரம் புதன்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவிகொடுப்போம். செக்கேமின் மக்களே, எனக்கு செவி சாயுங்கள். கடவுள் உங்களுக்கு செவி கொடுப்பார். நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை திருவசனங்கள் 6-15 முடிய. அந்நாள்களில் செக்கேம் மற்றும் பெத்மில்லோவின் குடிமக்கள் அனைவரும் செக்கேமில் சிலை தூண் கருவாளி மரத்தடியில் அபிமெலேக்கை அரசனாக ஏற்படுத்தினர். இது யோத்தாமுக்கு தெரிவிக்கப்பட்டது. அவர் கெரிசிம் மலைக்கு ஏறி சென்று அதன் உச்சியில் நின்று கொண்டு உரத்த குரலில் கூப்பிட்டு கூறியது: செக்கேமின் மக்களே, எனக்கு செவி சாயுங்கள். கடவுள் உங்களுக்கு செவி கொடுப்பார். மரங்கள் தங்களுக்கு ஓர் அரசனை திருப்பொழிவு செய்ய புறப்பட்டனர். அவை ஒலிவ மரத்திடம், எங்களை அரசாளும் என்று கூறினர். ஒலிவ மரம் அவற்றிடம், எனது எண்ணெயால் தெய்வங்களும் மானிடரும் மதிப்பு பெறுகின்றனர். அப்படி இருக்க அதை உற்பத்தி செய்வதை நான் விட்டு கொடுத்து மரங்களுக்கு மேல் அசைந்தாட வருவேனா என்றது. மரங்கள் அத்தி மரத்திடம், வாரும், எங்களை அரசாளும் என்றனர். அத்தி மரம் அவற்றிடம், எனது இனிமையையும் நல்ல பழத்தையும் விட்டுவிட்டு மரங்கள் மீது அசைந்தாட வருவேனா என்றது. மரங்கள் திராட்சை கொடியிடம், வாரும், எங்களை அரசாளும் என்றனர். திராட்சை கொடி அவற்றிடம், தெய்வங்களையும் மானிடரையும் மகிழ்விக்கும் எனது திராட்சை ரசத்தை விட்டுவிட்டு மரங்கள் மேல் அசைந்தாட வருவேனா என்றது. மரங்கள் எல்லாம் முட்புதரிடம், வாரும், எங்களை அரசாளும் என்றனர். முட்புதர் மரங்களிடம், உண்மையில் உங்கள் மீது ஆட்சி செய்ய நீங்கள் என்னை திருப்பொழிவு செய்தால் வாருங்கள், என் நிழலில் அடைக்கலம் புகுங்கள். இல்லையே, முட்புதரான என்னிடமிருந்து நெருப்பு கிளர்ந்தெழுந்து லெபனோனின் கேதுரு மரங்களை அழித்துவிடும் என்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 21. பல்லவி. ஆண்டவரே, உமது வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றார். நீர் அளித்த வெற்றியில் எத்துணையோ அவர் அக்களிக்கின்றார். அவர் உள்ளம் விரும்பியதை நீர் அவருக்கு தந்தருளினீர். அவர் வாய்விட்டு கேட்டதை நீர் மறுக்கவில்லை. பல்லவி. ஆண்டவரே, உம் வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றார். உண்மையில் நலமிகு கொடைகள் ஏந்தி நீர் அவரை எதிர்கொண்டீர். அவர் தலையில் பசும் பொன்முடி சூட்டினீர். அவர் உம்மிடம் வாழ்வு வேண்டி நின்றார். நீரும் முடிவில்லா நீண்ட ஆயுளை அவருக்கு அளித்தீர். பல்லவி. ஆண்டவரே, உம் வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றார். நீர் அவருக்கு வெற்றி அளித்ததால் அவரது மாட்சிமை பெரிதாயிற்று. மேன்மையையும் மாண்பையும் அவருக்கு அருளினீர். உண்மையாகவே எந்நாளும் நிலைத்திருக்கும் ஆசிகளை அவர் பெற்றுள்ளார். உமது முகத்தை அவர் மகிழ்ச்சியுடன் கண்டுகளிக்க செய்தீர். பல்லவி. ஆண்டவரே, உம் வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றார். அல்லேலுயா, அல்லேலுயா. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலுயா. ஆண்டவரே,
நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 1-16 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த விடியற்காலையில் வெளியே சென்றார். அவர் நாளொன்றுக்கு 1 தெனாரியம் கூலி என வேலையாட்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சைத் தோட்டத்துக்கு அனுப்பினார். ஏறக்குறைய காலை 9 மணிக்கு அவர் வெளியே சென்றபோது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதைக் கண்டார். அவர்களிடம், நீங்களும் என் திராட்சைத் தோட்டத்துக்கு போங்கள், நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். அவர்களும் சென்றார்கள். மீண்டும் ஏறக்குறைய 12 மணிக்கு பிற்பகல் 3 மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார். ஏறக்குறைய 5 மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதைக் கண்டார். அவர்களிடம், நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை பார்த்து, எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், நீங்களும் என் திராட்சைத் தோட்டத்துக்கு போங்கள் என்றார். மாலையானதும் திராட்சைத் தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம் வேலையாட்களை அழைத்து, கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்குரிய கூலி கொடும் என்றார். எனவே 5 மணியளவில் வந்தவர்கள் 1 தெனாரியம் வீதம் பெற்றுக்கொண்டனர். அப்போது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களும் 1 தெனாரியம் வீதம்தான் பெற்றார்கள். அவர்கள் அதை பெற்றுக்கொண்டபோது அந்நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுத்து, கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரமே வேலை செய்தார்கள். பகல் முழுவதும் வேலை பலுவையும் கடும் வெயிலையும் தாங்கிய எங்களோடு இவர்களையும் இணையாக்கிவிட்டீரே என்றார்கள். அவரோ அவர்களுள் ஒருவரை பார்த்து, தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை. நீர் என்னிடம் 1 தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா? உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம். எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்க கூடாதா? அல்லது நான் நல்லவனாயிருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார். இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். அவர் வாய்விட்டு கேட்டதை நீர் மறுக்கவில்லை. இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, மாமன்னர் அலெக்சாண்டருடைய அரச சபையில் மெய்யியலார் ஒருவர் இருந்தார். அந்த மெய்யியலாருக்கு $50,000 அளவுக்கு பணம் தேவைப்பட்டது. அதனால் அவர் அலெக்சாண்டரிடம் வந்து, மாமன்னரே, இப்பொழுது எனக்கு ஒரு பெரிய தொகை தேவைப்படுகிறது, தர முடியுமா என்றார். மாமன்னர் அலெக்சாண்டர் அதை பற்றியும் யோசிக்காமல் கருவூல காப்பாளரை அழைத்து, மெய்யியலார் கேட்கும் தொகையை உடனடியாக தந்துவிடு என்றார். இவ்வளவு பெரிய தொகையை அவருக்கு தர வேண்டுமா என்று கருவூல காப்பாளர் தயங்கி நின்றபோது அலெக்சாண்டர் அவரிடம், அவர் கேட்பது பெரிய தொகையாக இருக்கலாம், ஆனால் அவர் நான் எவ்வளவு கேட்டாலும் தருவேன் என்ற நம்பிக்கையோடு கேட்கின்றார்.
இவ்வாறு நான் தாராளமானவன், கேட்பதை கொடுப்பவன் என்று அவர் நம்பி கேட்பதால் அவர் கேட்பதை உடனடியாக கொடுத்துவிட வேண்டும் என்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வில் வருகின்ற மெய்யியலார் மாமன்னர் அலெக்சாண்டர் கேட்பதை அப்படியே கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு கேட்டார். அவர் கேட்டது போல மாமன்னர் அலெக்சாண்டர் அவருக்கு கொடுத்தார். இன்று நாம் பாட கேட்ட பதிலுரை பாடல் அவர் வாய்விட்டு கேட்டதை நீர் மறுக்கவில்லை என்கிறது. தாவீது இஸ்ரவேலின் மன்னராக திருப்பொழிவு செய்யப்படுவதற்கு முன்னும் சரி பின்னும் சரி எதிரிகளிடமிருந்து அவருக்கு ஆபத்துகள் வந்த வண்ணமாய் இருந்தன. இந்த ஆபத்துகளை எல்லாம் தாவீது ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கையினால் வெற்றி கொண்டார். இன்று நாம் பாட கேட்ட பதிலுரை பாடல் திருப்பாடல் 21. ஆண்டவராகி கடவுள் அம்மோனியரின் நகரான இரபாபில் தாவீதுக்கு வெற்றி அளித்த பின் பாடப்பட்ட பாடலாகும். இதை 2 சாமுவேல் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 26 31 முடிய பார்க்கிறோம். தாவீது எதிரியிடமிருந்து வெற்றி அளித்திடுமாறு ஆண்டவரிடம் கேட்டார். ஆண்டவரும் அவர் கேட்டுக்கொண்டதற்கேற்ப எதிரியிடமிருந்து வெற்றியை அளித்தார். அதனால்தான் இன்று நாம் பாட கேட்ட பதிலுரை பாடலில் அவர் வாய்விட்டு கேட்டதை நீர் மறுக்கவில்லை என்ற வார்த்தைகள் இடம்பெறுகிறது. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்று தாவீதுக்கு எதிரிகளிடமிருந்து வெற்றி அளித்த கடவுள் இன்று நமக்கும் வெற்றியை அளிப்பார். அப்படிப்பட்டவரிடம் நாம் நம்பிக்கையோடு கேட்டு அவரது ஆசியை பெறுவோம். ஒரு கல்லூரியில் ஒன்றாக படித்து வந்த 4 மாணவர்கள் வெளியே ஓர் அறை எடுத்து தங்கியிருந்தார்கள். ஒரு சனிக்கிழமை மாலையில் அவர்கள் தங்கியிருந்த அறை கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு ஒருவர் போய் கதவை திறந்தார். எதிரில் பார்ப்பதற்கு மிகவும் பரிதாபமாக ஒரு பெரியவர் நின்று கொண்டிருந்தார். சாப்பிட்டு 2-3 நாட்கள் ஆகியிருப்பது போல் இருந்த அந்த பெரியவர் மீது பரிவு கொண்ட 4 மாணவர்களும் அவருக்கு உணவு வாங்கி கொடுத்து கையில் கொஞ்சம் பணமும் கொடுத்து அனுப்பி வைத்தனர். அடுத்த சனிக்கிழமை மாலை வேளையில் 4 மாணவர்களும் அறையில் இருந்தபொழுது கதவு தட்டப்பட்டது. ஒருவர் சென்று கதவை திறந்தபோது முன்பு வந்த அதே பெரியவர் அங்கே நின்று கொண்டிருந்தார். அன்றைக்கும் அவர்கள் அவருக்கு உணவு வாங்கி கொடுத்து கையில் கொஞ்சம் பணமும் கொடுத்து அனுப்பி வைத்தனர். பின்னர் அவர்கள் தங்கள் அறைக்கு வந்ததும், அடிக்கடி நமது அறைக்கு வரும் இந்த பெரியவர் யார், இவர் எங்கிருக்கின்றார் என்று தேடி பார்த்து, ஒருவேளை இவருக்கு உண்மையிலேயே உதவி தேவைப்பட்டது என்றால் உரிய உதவியை செய்வோம் என்று பேசி முடிவெடுத்தனர். இதையடுத்து அவர்கள் அந்த பெரியவர் யார், எங்கிருக்கின்றார் என்பன குறித்து அறிய முற்பட்டபோது அவர் பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர் என்பதும் இதய நோயாளர் என்பதும் தெரிய வந்தது. இதனால் அவர்கள் தங்களிடமிருந்த பணத்தை கொண்டு துணிமணிகளையும் மளிகை சாமான்களையும் வாங்கி இரவோடு இரவாக அவருடைய வீட்டிற்கு முன்பாக வைத்துவிட்டு தங்கள் அறைக்கு திரும்பி வந்துவிட்டனர். மறுநாள் பெரியவர் அவர்களை பார்க்க வந்தார். அன்று அவரது முகத்தில் அவ்வளவு மகிழ்ச்சி. அவர்கள் அவரை தாங்கள் இருந்த அறைக்குள் அழைத்து அவரோடு பேசுகையில் அவர் அவர்களிடம் ஆண்டவர் நல்லவர் என்றார். முந்தைய நாள் இரவில் தாங்கள் அவரது வீட்டிற்கு முன்பாக வைத்திருந்த துணிமணிகளையும் மளிகை சாமான்களையும் பார்த்துவிட்டுதான் இவர் இப்படி சொல்கிறார் போலும் என்று நினைத்து கொண்டு 4 இளைஞர்களில் ஒருவர் அவரிடம், கடவுளை ஏன் நல்லவர் என சொல்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர், இன்று நான் என் வீட்டு கதவை திறந்து பார்த்தபோது ஒரு பையில் துணிமணிகளும்
மளிகை சாமான்களும் இருந்தன. யாரோ ஒருவர் என் மீது இரக்கம்பட்டு இப்படி ஒரு செயலை செய்திருக்கின்றார் என்று நினைத்துக் கொண்டேன். பின்னர் அதிலிருந்து ஒரு சில துணிமணிகளையும் கொஞ்சம் மளிகை சாமான்களையும் எடுத்துக்கொண்டு என்னிலும் வறியவர்களாய் ஏழைகளாய் அடுத்த தெருவில் இருந்த ஒரு குடும்பத்திற்கு கொடுத்தேன். ஆண்டவர் எனக்கு மட்டுமல்லாமல் என்னிலும் வறிய ஏழை ஒருவருடைய குடும்பத்திற்கும் துணிமணிகளையும் மளிகை சாமான்களையும் கொடுத்திருக்கிறார் அல்லவா? அதனால்தான் அவர் நல்லவர் என்று கூறினேன் என்றார். இதை கேட்டு அந்த 4 பேரும் மிகவும் வியப்படைந்தனர். ஆம், இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் நல்லவர். அவர் தன் கைவிடாமல் தாராளமாக வழங்குகின்றார். அதனைத்தான் இந்த நிகழ்வும் இன்றைய இறைவார்த்தையும் நமக்கு எடுத்து கூறுகிறது. அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். இஸ்ரவேலில் அறுவடை காலத்தில் எவ்வளவு பணியாளர்களை கொண்டு அறுவடை செய்ய முடியுமோ அவ்வளவு பணியாளர்களை கொண்டு அறுவடை செய்வார்கள். இந்த பின்னணியில் இயேசு சொல்லும் திராட்சைத்தோட்ட உரிமையாளர் உவமையில் வரும் திராட்சைத்தோட்ட உரிமையாளர் பணியாளர்களை வேலைக்கு அமர்ந்து அந்த நாளின் முடிவில் தன் மேற்பார்வையாளரை கொண்டு கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை ஒரு தெனாரியும் கூலியாக கொடுக்கின்றார்கள். இதனால் முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக சொல்கின்ற போது திராட்சைத்தோட்ட உரிமையாளர் உங்களிடம் பேசியது போல ஒரு தெனாரியும் உங்களுக்கு கூலியாக கொடுக்கப்பட்டு விட்டது. கடைசியாக வந்தவருக்கு ஒரு தெனாரியும் கூலியாக கொடுப்பது என் விருப்பம் என்கிறார். இதன் மூலம் வறியவர்கள், எளியவர்கள், ஏழைகள் ஆகியோர் மீது கடவுள் தன் அன்பையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்துகிறார் என்ற உண்மையை எடுத்து கூறுகிறது. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சமூகத்தில் வறிய நிலையில் உள்ளவர்கள் மீது நாம் அன்போடும் இரக்கத்தோடும் இருக்கின்றோமா என சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று நமக்கு கொடுக்கப்படுகிற நிறை சிந்தனையாக திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள் என்று எசாயா புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 17 ஆண்டவர் கூறுகிறார். ஏழைக்கு இறங்குகிறவர் இன்பம் துய்ப்பார் என்று நீதிமொழிகள் புத்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் பார்க்கிறோம். தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ ஆண்டவர் கருணை காட்டுவார் என்று நீதிமொழி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 34 பார்க்கிறோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக ஆண்டவர் எளியோர்க்கு அடைக்கலமாய் இருக்கின்றார் என்று திருப்பாடல் 14ஆம் அதிகாரம் 6 திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார். எனவே இறையேசு பிரியமானவர்களே, ஆண்டவர் எளியோர்க்கு அடைக்கலமாய் இருப்பது போல நாமும் அடைக்கலமாய் இருந்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.